வேக வச்ச முட்டையில இந்த மாதிரி ஒரு மசாலா செஞ்சு பாருங்க. சப்பாத்தி பூரிக்கு அவ்வளவு ருசியா இருக்குங்க தொட்டுக்க. 6ல இருந்து 7 முட்டைக்கான அளவு சொல்றேங்க. 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசா எடுத்திருக்கேன். தக்காளி 4, அதுவும் கொஞ்சம் பெருசா 4 எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாங்க. பெரிய வெங்காயம் நான் வந்து பொடி பொடியா வெட்டணும்ன்றதுனால சாப்பர்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் எடுத்திருக்கேங்க. இப்போ பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடிகனமான கடாயினால மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு ஸ்பூன் நிறைச்சு இஞ்சி பூண்டு விழுது அதுவும் சேர்த்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கி விடணும். அதுக்கப்புறமா நம்ம 4 தக்காளி எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க, அதை வந்து கட் பண்ணி நான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன். நீங்க இதையும் கூட சாப்பர்ல போட்டு பொடி பொடியா வெட்டிக்கலாம். மிக்சில ஒரு 2 ஓட்டி எடுத்திருக்கேன். அதாவது உருவம் தெரியாம கொஞ்சம் மசிஞ்சு வரணும், அதுக்காக மிக்சில ஓட்டி எடுத்திருக்கேங்க. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்ச தக்காளியை உள்ள சேர்த்திக்கிறோம். நீங்க வெட்டி வச்சிருந்தாலும் அதை சேர்த்து சிம்ல வச்சு வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி தூள், மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு நான் இப்ப சேர்க்கலங்க, கடைசியில தான் சேர்க்க போறேன். சிம்லயும் மீடியம் ஃபிளேம்லயும் மாத்தி மாத்தி வச்சுட்டு வதக்குனீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணும். நான் இதை அப்படியே சிம்ல வச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு பசஞ்சு ரெடி பண்ணிட்டேங்க. இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகு தூள், காரம் உங்க அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் பொடிச்சு வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்திக்கிறேன். சோம்பு பொடி இருந்ததுன்னா அதை நீங்க 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே சிம்ல இருக்கட்டும், நல்லா பரப்பி விட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் 7 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து என்ன பண்ணிருக்கேன்னா லைட்டா ஸ்லிட், கட் ஃபுல்லா வெட்டக்கூடாது, கட் மட்டும் பண்ணி அந்த உள்ள இருக்கிற மஞ்சக்கருவை எடுத்துடணும். மஞ்சக்கருவோடவே நம்ம சேர்த்து கட் பண்ணோம் அப்படின்னா உள்ள போட்டு கிளறும் போது ஃபுல்லா அந்த மஞ்சக்கரு பூரா கரைஞ்ச ஒரு மாதிரி ஆயிரும். அதனால இதை நான் ஒரு வீடியோல தான் பார்த்தேன், அதனால அதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன். வெள்ளைக்கருவு மட்டும் நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மசாலாக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். முதலே உப்பு சேர்த்தோம்னா அளவு தெரியாம அதிகமா சேர்த்துருவோம், அதனாலதான் இப்ப சேர்க்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல அந்த வெட்டி வச்சிருக்க அந்த வெள்ளைக்கருவையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இப்ப மஞ்சக்கரு நிறைய பேர் வந்து சாப்பிடுறது இல்ல, டயட்ல இருக்கவங்க, அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல அதுவும் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த வெள்ளைக்கருவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கடைசியா அந்த மஞ்சக்கரு இருக்கு இல்லையா, அதை முழுசாவே வெட்டாம முழுசாவே வந்து இந்த கிரேவியோட அப்படியே கலந்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும்னா முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா முட்டை சேர்த்துக்கோங்க, கிரேவி பதத்துக்கு வரும். நான் இன்னைக்கு தொக்கு பதத்துல பண்ணிருக்கேங்க. நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதை சப்பாத்தி பூரிக்கு நல்லா இருக்கும். சப்பாத்தில நடுவுல வச்சு ரோல் பண்ணியும் நீங்க சாப்பிடலாம், லஞ்சுக்கும் கொடுக்கலாம், சாதத்துக்கும் பிசைஞ்சுக்கலாங்க.